அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகர் பக்தர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். முருகர் சோதிக்கிறாரு ரொம்ப அப்படிங்கிறது ஒரு சில பேர் சொல்கிறீங்க. அது உண்மைதான். முருகர் சோதிக்காமல் நமக்கு எதையுமே அவர் தரமாட்டார். நம்மளை சோதனைப்படுத்துவார், நம்மளை கற்றுக்கொள்ள வைப்பார், புரிந்து கொள்ள வைப்பார், எல்லா வேலையும் செய்வார். அப்படிலாம் செய்தால் மட்டும்தான் நமக்கும் பல விஷயங்கள் புரிய வரும், வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும். நம்ம எல்லோருமே ஆரம்பத்தில் என்ன நினைக்கிறோம், இப்போ முருகரை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, முருகருக்கு செவ்வாய்க்கிழமை தினம் அவருடைய சஷ்டி தினம் அன்று நம்ம அவருக்கு விளக்கேற்றினா போதும், அவர் நம்மளுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி வச்சிருவார் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். அது நம்மளுடைய ஆசையும் கூட சொல்லலாம். ஆனால் அப்படி நடக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. 100க்கு 1 பக்தர்களுக்கு வேணால் அது நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரமும் கரெக்டாக கை கூடுற நேரமாக இருக்கும். அவங்க அந்த நாளன்று பூஜை செஞ்ச உடனே அவங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் 99% பக்தர்களுக்கு சோதனை வந்த பிறகு தான் அது நடக்கவே செய்யும். அதனால் எளிதில் நமக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. எளிமையாக நமக்கு கிடைக்கிறதும் நிலைக்காது. எல்லாமே நமக்கு கடினம்தான். எல்லாமே நமக்கு அவ்வளோ ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. எல்லாத்துக்குமே நம்ம கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு குழந்தையை நம்ம உடனே பெற்றெடுக்க முடியுமானா இல்லை. 10 மாதம் அதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும். பிறந்த உடனே நம்ம ஒரு வேலைக்கு போக முடியுமானா கிடையாது. பிறந்து ஸ்கூல் படித்து அதுக்கடுத்து காலேஜ் படித்து அதற்கப்புறம் தான் நம்ம ஒரு வேலையில் போய் ஒரு சேரில் போய் உட்கார முடியும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா காலங்கள் எடுக்கும். அதே போல் தான் பக்தியும் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் முருகரை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே உங்களுக்கு முருகரை பிடிக்குமா அப்படின்னா கிடையாது. முருகர் மேலே அளவுக்கு அதிகமான வெறுப்பு தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வரும். பிடிக்கும் அப்படிங்கிறது 100க்கு 1 வேணால் பிடிக்கும் ஆரம்பத்துலேருந்து. 100க்கு 99 பேருக்கு ஆரம்பத்தில் முருகரை பிடிக்கவே பிடிக்காது. அடுத்து தான் பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிறீங்க, அவர் உடனே என்ன பண்ணுவாருன்னு நம்ம வேண்டுதலை நடத்தி வைக்க போகிறது கிடையாது. உங்களை ஒரு வழியாக டென்ஷன் ஆக்கி விட்டுருவார். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்டா அவருக்கு விளக்கேற்றி வச்சோம், அவரை ஏன்டா சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை உங்களுக்குள்ள மனசில் உருவாகும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் மேலே பைத்தியமாகும் அளவுக்கு பாசம் வைப்பீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரிகிற தன்மையே வரும். எது எது நமக்கு என்ன நடக்குது, எதற்காக நடக்குது, நமக்கு இதில் என்ன நல்லது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும்போது தான் முருகர் நம்ம கண்ணுக்கு உயர்வாக தெரிவார். அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முருகனை சரணாகதி அடைஞ்சால் போதும், அவர் நமக்கு என்ன செய்கிறது செய்யட்டும், நமக்கு எது நல்லதோ அவர் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு எப்போ வருவோம் அப்படின்னா, அவர் மேலே சரணாகதி அடைந்த பிறகு தான் வரும். நம்ம ஆரம்பத்தில் இப்போ எல்லோருமே பார்த்திங்கன்னா முருகனை வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வழிபாடு செய்வோம். ஆனால் ஆரம்பத்தில் யாருமே பார்த்திங்கன்னா சரணாகதி அடைந்து வழிபாடு செய்ய முடியாது. சரணாகதி எப்போ வரும் அப்படின்னா, சோதனைக்கு ஆளாகி அதில் கஷ்டப்பட்டு அதிலிருந்து மீண்டு முருகனுடைய அருள் புரிந்து அவர் இதற்காக தான் நமக்கு இப்படி செய்கிறார் அப்படிங்கிறது புரிந்த பிறகு தான் நம்ம முருகனை சரணாகதி அடைவோம். எடுத்த உடனே யாராலையும் சரணாகதி அடைய முடியாது. இந்த நாள் வழிபாடு செஞ்சாலே நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி தான். ஆனால் முருகனை நம்ம வழிபாடு செய்யும்போது ஆரம்பத்தில் வெறுப்பும் சேர்த்து தான் நமக்கு வரும். அது இயல்பான ஒன்று தான். நம்ம இப்போ ஒருத்தவங்ககிட்ட இப்போ ஒன்று நம்ம எதிர்பார்க்குறோம், அவங்கக்கிட்ட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு அன்பே கிடைக்க மாட்டேங்குது, இல்லை நம்ம ஒன்று சொல்கிறோம் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம அவங்கள கொஞ்சிக்கிட்டா இருப்போம், திட்டத்தான் செய்வோம். அதே போல் தான் கடவுள்கிட்டே நம்ம அப்படி தான் பண்ணுவோம். அவருக்காக விளக்கேற்றுவோம், எல்லாமே கரெக்டாக பண்ணுவோம். ஆனால் அவர் நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அப்படி ஆகும்போது நம்மளுடைய மனசு என்ன சொல்லும், உனக்கு போய் நான் விளக்கு போட்டேன் பாரு, நான் உனக்காக சாமி கும்பிட்டல, நீ எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற, உனக்காக நான் விரதம்லாம் இருந்தேன், நீ ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற, எனக்கு நீ கஷ்டத்தை தான் கொடுக்குற, அப்படி அப்படியே நம்ம குழம்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது மனிதர்களுடைய இயல்பு தான். அவர் சோதிக்காமல் எதையுமே தரமாட்டார். அந்த சோதனையை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு என்ன தான் செய்கிறாரும் பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை முழுமையாக நம்ம நம்பி வழிபாடு செய்யும்போது நமக்கு அடுத்தடுத்து நல்லதே நடக்கும். நீங்கள் ஒரு முருகரோட சிறந்த பக்தர்களாக நீங்கள் மாறணும் அப்படின்னா அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஆண்டுகள் ஆகும். நீங்கள் நல்லா முருகன் மீது உயிராக ஆகுவதற்கு 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் கூட ஆகலாம், அல்லது ஒரு 3 ஆண்டுகள் குறைஞ்சபட்சம் வரலாம். இப்போ தான் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா அவர் மேலே உயிராக நீங்கள் மாறுவதற்கு இன்னமும் 5 வருடம் ஆகும். இதுதான் உண்மை. நம்ம எப்படி ஒரு கணவன் மனைவி உறவு வருது, திருமணம் ஆன பிறகு அவங்க
கல்யாணம் ஆன பிறகு கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள், சச்சரவுகள், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். அடுத்து 5 வருடம் 10 வருடம் கழிச்சு அவங்கள மாதிரி பெஸ்ட்டு கப்பல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே தான் இறைவன் மீது ஆரம்பத்தில் நம்ம வந்து நினைக்கிறதெல்லாம் அவர் நடத்தி வைப்பார் அப்படிங்கிறது நினைப்போம். அங்கே நடக்காது. அதற்கப்புறம் அவர் மீது கோபம் வரும். நம்ம சரியாக வழிபாடு செய்ய மாட்டோம். அதற்கப்புறம் சரி இந்த நல்லதுக்காக தான் நமக்கு இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தோணும். அதற்கப்புறம் முருகன் மீது நம்ம பாசம் வைப்போம். அதற்கப்புறம் அவர் மீது வந்து அளவுக்கு அதிகமான அன்பு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரை விட சிறந்தவர் எவரும் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடும். எல்லாத்துக்குமே இப்படி தாங்க. ஒரு பக்தி வந்து முழுமையாக சரணாகதி அடைவதற்கு ஒரு 5 வருடம் டு ஒரு 10 வருடமாவது ஆகும். முழுமையாக சரணாகதி அப்படிங்கிறது வந்து உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நீ போதும், நீ உன்னோட அனுமதி வந்து எனக்கு நடந்தால் போதும், எனக்கு எந்த வேண்டுதலும் இல்லை, நீங்கள் சுவாமிகிட்ட வேண்டுதலே வைக்க மாட்டீங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கவே மாட்டீங்க. அதுதான் முழுமையான சரணாகதி. அவர் பார்த்து செய்வார் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அது வந்து முழுமையான சரணாகதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 ஆண்டுகளாவது கட்டாயமாக மாறும். ஒரு சில பேருக்கு வந்து வேணால் உடனே மாறும். அந்த உடனே மாறுறவங்க டக்குன்னு மாறிடுவாங்க, அடுத்தடுத்துன்னு மாறிடுவாங்க. லேட்டாக மாறுறவங்க அந்த தெய்வத்தை விட்டு வேறு தெய்வ பக்கம் போக மாட்டாங்க. 1000 தெய்வம் கும்பிட்டாலும் அவங்க கண்ணுக்கு முருகன் தான் தெரியும், வேறு எந்த தெய்வமே தெரியாது. எத்தனை சுவாமி கும்பிட்டாலும் அந்த சுவாமியில் கூட முருகனை பார்த்துடுவாங்க. இப்போ ஒரு அம்மன் கோவிலுக்கே போட்டுப்பேன், அந்த அம்மன் சாமி இவங்க கண்ணுக்கு முருகர் மாதிரியே தெரிவாங்க. அந்த அளவுக்கு அவங்க சரணாகதி அடைவாங்க. அதற்கான நாட்கள் ஆகும். எடுத்த உடனே நமக்கு எல்லாமே கிடைக்காது. எடுத்த உடனே நீங்கள் முருகன் மீது அளவுக்கு அதிகமாகலாம் பாசம் வைக்க மாட்டீங்க. எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குமே தவிர சரணாகதி இருக்காது, ஆரம்பத்தில் இருக்காது. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த சோதனை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எப்போ புரியுதோ, முருகன் எதற்காக தான் கஷ்டம் கொடுக்குறாரு, எதற்காக தான் சோதனை கொடுக்குறாருன்னு எப்போ புரியுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து முழு மனதோடு அவரை நீங்கள் சரணாகதி அடைவீங்க. அது வரையும் கோபம், எரிச்சலும் ஒரு பக்தியும் கலந்து இருக்கும். ஒன்று எதிர்பார்ப்பீங்க, அது அங்கே கிடைக்காது. அப்போ சண்டை போடுவீங்க சாமிகிட்ட. அடுத்து நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்க. மறுபடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சாமி இப்படியே தான் கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும். அடுத்து சரணாகதி அடைந்த பிறகு நீங்கள் மாற மாட்டீங்க. உங்கள் லைஃப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். வாழ்க்கையில் வந்து நல்ல பாடங்கள் முருகர் கற்றுக் கொடுத்துருவார். இன்பங்களும் சரி துன்பங்களும் சரி, எதற்காக இன்பம் வருது, எதற்காக துன்பம் வருது, எதற்காகலாம் யாரா மூலமாகலாம் நமக்கு பிரச்சனை வருது, யாரெல்லாம் நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்ம இருக்கணும், எப்படி நேர்மையாக இருக்கணும், நம்ம வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யணுமா செய்யக்கூடாதா, எல்லாமே முருகர் நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அதுவும் நீங்கள் முருகர் பக்தர்களாக ஆன பிறகு நீங்கள் எல்லாருமே உதவி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. மோஸ்ட்லி அன்னதானம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து தானங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். உங்கள் கை வந்து தானம் செய்ய தான் ஆரம்பிக்கும். நீங்கள் முருகர் மேலே சிறந்த பக்தர்களாக ஆன பிறகு நீங்கள் தானாகவே தானம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த நேரம் வந்து கொஞ்சம் காலங்கள் எடுக்கத்தான் செய்யும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா முருகனை உங்களால் உணர முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னா அவர் வந்து சோதனை அதிகமாக கொடுக்குறனால அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் மனசு டக்குன்னு உடஞ்சிரும் அவங்களுக்கு. என்ன கும்பிட்டாலும் என்ன நடக்குது நமக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு சீக்கிரமாக அந்த பக்தர்களுக்கு உடஞ்சிடும். ஆனால் நம்பிக்கையோடு நம்ம இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு அது சீக்கிரமாக சரியாயிடும். ஆனால் நம்ம அந்த சீக்கிரமாக சரியாகிறதுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு ஆரம்பத்தில் வராது. 1 வருடமோ இல்லை 6 மாதமோ நீங்கள் இப்போ தான் முருகனை வழிபாடு செய்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த பக்குவம் நமக்கு வராது. ஒரு குறைஞ்சபட்சம் 2-3 வருடம் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருடம் ஆன பிறகு தான் நீங்கள் சிறந்த முருகர் பக்தர்களாக மாறுவீங்க அப்படிங்கிறது. அதாவது இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இது எந்த புத்தகத்துலேயும் நான் படிக்கல. நான் வந்து ஒரு சில ஆன்மீக அனுபவம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து அனுபவ கதைகள் சொல்லுவாங்க. நிறைய முருகர் பக்தர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பாட்டிங்க வயதானவர்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது இது சொல்லிக்கிட்டு கதைகள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அதை கேட்க கேட்க நமக்கு அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். இப்போ நான் நிறைய கோவிலுக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் ஊருக்குள்ளேயே நம்ம கோவிலுக்கு போவோம் பார்த்தீங்களா, போயிட்டு நான் அப்போ தான் தனியாக நான் போகும்போது ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருவேன். இப்போ நான் பசங்க கூட போகிறேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுவேன். நம்ம தனியாக போகிறோம், பசங்களாம் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா ரொம்ப நேரம் கோவிலில் உட்காந்துருப்பேன். உட்காந்துருக்கும்போது வந்து யாராவது வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய அனுபவ கதைகள் சொல்லுவாங்க. அதே போல் இந்த சஷ்டி இந்த மாதிரி சிறப்பான நாள் வருது பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரினா நம்ம கோயிலுக்கு போனோம்னா அங்கே அந்த அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பார்த்திங்கன்னா, அந்த நேரம் யாராவது ஏதாவது ஒரு அனுபவத்தை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் நான் நிறைய ஆன்மீக கதைகள் கேட்டு அந்த அனுபவத்தின் மூலமாக தான் என்னுடைய 2 யூடியூப் சேனலை நான் ரன் பண்ணுறேனே தவிர
நான் வந்து ஆன்மீகம் வந்து படிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட நிறைய ஆன்மீக புக்ஸ் இருக்குது. அப்பப்போ படிப்பேனே தவிர, அனுபவத்தை தான் நான் அதிகமாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆன்மீக புத்தகத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு புராண கதைகள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு பூஜையும் நம்ம எப்படி பண்ணணும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற புத்தகம் நான் தனியாக வச்சுருக்கேன். இந்த வேல்மாறல் புக்கு, சஷ்டி கவசம் புக்கு, பிறகு அதற்கப்புறம் திருப்புகழ் புக்கு ஒவ்வொன்றுமே நான் தனித்தனியாக வச்சுருப்பேன். முருகன் ரிலேட்டடாக புக்கு தனியாக வச்சுருப்பேன். பிறகு நிறையா எல்லா சாமியும் கலந்த புக்ஸ் தனியாக வச்சுருப்பேன். ஆனால் அதில் அந்தளவுக்கு நான் படித்து உங்ககிட்ட நான் அந்தளவுக்கு நான் சொன்னது கிடையாது. எல்லாமே அனுபவத்து ரீதியாக தான் சொல்வேன். ஏன்னா நான் படப்படன்னு பேசுகிறேன் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் அனுபவ ரீதியாக நான் சொல்கிறது. படித்து அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒப்பிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற கருத்து ஃபுல்லாக தனிப்பட்ட கருத்து, அனுபவ கருத்து தான். இது வந்து உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் முழுவதும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்கள் யோசித்து பார்க்கலாம். உங்களுக்கு இது ஏதேனும் ரிலேட்டடாக இது இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். இல்லை அப்படிலாம் ரிலேட்டடாக இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்குமே இது ஒன்று ரிலேட்டடாக ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு சில பேருக்கு அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே முருகன் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு இருக்கத்தான் செய்து, நம்பிக்கை இருக்கத்தான் செய்துன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து எடுத்த உடனே சுவாமி கும்பிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 30 இல்லை 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நல்லா மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவனோட அருள் உங்களுக்கு வந்து முழுமையாக இருந்திருக்கும். உங்களால் புரிதல் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிடுக்கு, 20 வயசு ஆகுது, 22 வயசு ஆகுது, நாங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்படி இருப்பவங்களுக்குலாம் அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கும். உடனே நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே 6 வருஷத்துக்கு மேலே கட்டாயமாக எடுக்கத்தான் செய்யும். எந்த உறவும் இருந்தாலுமே அப்படிதான், நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் அவங்களுடைய சுய ரூபமும் தெரியும், அன்பும் தெரியும். அதே போல தான் இறைவனோட அன்பும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் நமக்கு எடுக்கத்தான் செய்யும். அவர் நம்ம நல்லதுக்கு தான் செய்கிறாரு அப்படிங்கிறதும் நமக்கு பல வருடங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.